கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த திரைப்பட நடிகர் என்கிற ஒரு கோட்டில் போய் கூடுவதை போலதான் இவங்களும் போறாங்களே ஒழிய விஜய் என்கிற திரைப்பட நடிகர் மீது உள்ள தனிப்பட்ட அன்பால் எல்லாம் போறதில்ல. இதே இடத்துக்குள்ள அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஊரா போனாலும் இந்த கூட்டம் வரும். நீங்க நடிகர் வடிவேலு திமுக கூட்டணி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண வந்தார். நான் அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர். நான் தான் விஜய சிங்கார் ஹோட்டல்ல நடிகர் வடிவேல சிங்கார் ஹோட்டல்ல இருந்து அழைச்சு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போனா கீழே மணக்குடிக்கும் மேல மணக்குடிக்கும் இடையில ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலத்துல இருந்து அந்த பாலத்துக்கு அந்த பெரிய வண்டி போகாது. அதுல இருந்து இன்னொரு கார்ல அவரை மாத்தி அந்த பக்கத்துல அவரை கொண்டு போய் இறக்கணும். காரை தூக்கிட்டு போய் பார்த்தாங்க. நடிகர் வடிவேலுக்கு வந்த சம்பவம். ஆண்டிப்பட்டி பக்கத்துல வடிவேலு பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த 407 டெம்போ டிராவலர் 2 பிச்சுட்டாங்க சார். இதெல்லாம் வடிவேலுக்கே நடந்தது ஒரு காலகட்டத்துல. அதனால இவருக்கு நடக்கிறத நாம் ஆச்சரியமாக பார்க்கவில்லை. மீனவ சமுதாயத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு உதவிகளை பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் தங்களுடைய தடை காலத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு 5000 ரூபாய் என்று இருந்தது 8000 இப்ப உயர்த்தி கொடுத்திருக்கோம். 12000 ரூபாய் நீ கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொல்லி அதிமுகவும் சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க சொன்னதை செய்வோம் சார். எங்களுக்கு உங்களுக்கு நிறைய வித்தியாசம். இந்த அறிக்கை அதிமுக சார் நாங்க 5 8 கொடுத்தவங்க. நாங்க ஏற்கனவே குறைவா இருந்ததை கூட்டி கொடுத்த தகுதியோட மீண்டும் தருவோம்னு சொல்லி நம்பிக்கை விட்டுறோம். இதே போல குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல அது வாணியக்குடியா இருந்தாலும் சரி, அதே போல குளச்சல் பகுதியா இருந்தாலும் சரி, ஒரு 150 கோடி ரூபாய் செலவுல குளச்சல்ல ஒரு மீன்பிடி இறங்கு தளம் ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. வாணியக்குடியில ஒரு 150 கோடி ரூபாயில நாங்க ஒரு ஆர்பருக்கு எஸ்டிமேட் எடுத்த ஒர்க் போயிட்டு இருக்கு. குளச்சல் ஆர்பர், இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்க நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் மீனவ மக்கள் நன்றி உள்ளவர்கள், மறக்க மாட்டார்கள், நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் இந்த சினிமா மோகத்துல போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயத்தை உருவாக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.